Hi viewers, welcome to my channel Mr. Blaster. எமது சேனல் மிஸ்டர் பிளாஸ்டர்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக எதிர்காலத்தில் வந்தடையும். நாம் தொடர்ச்சியாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அல்லது வேர்ட் கிளாஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேர்ட் கிளாஸில் நவுன்ஸ் பார்த்து விட்டோம். அடுத்து நவுன்ஸை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஐகார்டில் தெரிகின்ற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வேர்ப்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேர்ப்ஸில் நாம் பிரதானமாக மெயின் வேர்ப்ஸ் பற்றி நீங்கள் இந்த தெரிகின்ற ஐகார்டில் பார்க்க முடியும். அடுத்து வேர்ப்ஸில் மெயின் வேர்ப்ஸ் முடிந்துவிட்டது. அடுத்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸில் நாம் பிரதானமாக பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ் மற்றும் மாடல் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த பி வேர்ப்ஸ் முதலாவதாக நாம் கூறிய பி வேர்ப்ஸ் பற்றி இந்த ஐகார்டில் தெரிகின்ற வீடியோவில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் நான் தெளிவான விளக்கங்களை பி வேர்ப்ஸுக்கு வழங்கியிருக்கின்றேன். மேலும் நீங்கள் இன்றைய எமது வீடியோவுக்கு செல்லும் முன்பு எமது வீடியோஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் எமது சேனல் தொடர்ச்சியாக வீடியோஸ் வெளியிடுவதற்கு அது ஒரு மோட்டிவேஷனாக அமையும். வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் டூ வேர்ப்ஸ். டூ வேர்ப்ஸ் என்றால் செய் என்ற கருத்துப்பட வருகின்ற வினை சொற்களை தான் நாம் டூ வேர்ப்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம். இந்த டூ வேர்ப்ஸினை தமிழில் நாம் செய் வினை, அதாவது செய்வினை என்றால் அகல் செய்வாங்களே அந்த அகலுக்கு கெட்ட விஷயங்களுக்கு அந்த செய்வினை இல்லை. இது செய் என்றால் செயல் சம்பந்தமான வினை, அதாவது செயல்களை காட்டுகின்ற வினை சொல். பார்ப்போம். இந்த டூவினது பயன்பாடு என்ன என்பது பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த டூ என்ற வினைச்சொல் ஹெல்பிங் வேர்ப், இதற்கு பிரசன்ட் ஃபார்ம் நிகழ்கால வடிவங்கள் இருக்கின்றது. அடுத்து பாஸ்ட் ஃபார்ம் இறந்த கால வடிவங்கள் இருக்கின்றது. அடுத்து ஃபியூச்சர் ஃபார்ம் எதிர்கால வடிவம் இருக்கின்றது. இந்த பிரசன்ட் ஃபார்ம் நிகழ்காலத்தில் டூ வேர்ப்ஸினை இரண்டு பிரதான பிரிவுகளாக நாம் பாவிக்கின்றோம். அதாவது இந்த ஐவியூதி, இந்த இவ்வளவு விடயங்களும் இந்த இவ்வளவு ப்ரொனவுன்ஸும் டூ என்ற வினை சொல்லினை எடுத்துக்கொள்ளும். அதாவது இந்த ஐ ஒரு சிங்குலர், ஆனால் அது ப்ளூரலான வியூதே போன்று தொழிற்படும். ஐ என்றால் நான், அப்ப ஐ டூ என்றால் நான் செய்கிறேன் என்று வரும். ஐ என்றால் நான், டூ என்றால் செய்கிறேன், அப்ப ஐ டூ என்றால் நான் செய்கிறேன் என்று வரும். அடுத்து வி என்ற ப்ரொனவுன் டூ என்ற டூ வேர்ப்ஸினை பிரசன்ட் ஃபார்ம் நிகழ்காலத்தில் பெற்றுக்கொள்ளும். அப்ப வி டூ என்றால் வி என்றால் நாங்கள், டூ என்றால் செய்கிறோம், வி டூ என்றால் நாங்கள் செய்கிறோம் என்று வரும். அடுத்து யூ டூ. யூ என்றால் நீ அல்லது நீங்கள், டூ என்றால் செய்கிறீர்கள், அப்ப யூ டூ என்றால் நீ செய்கிறாய் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அது ஒருமையாக பாவிக்கப்படும் சந்தர்ப்பம். அடுத்து யூ டூ என்றால் நீங்கள் செய்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அப்ப ஒருமையாகவும் பன்மையாகவும் இந்த யூ என்றது பாவிக்கப்படும் போது அது எவ்வாறு பாவித்தாலும் டூ என்பதைத்தான் அந்த டூ வேர்ப்ஸினை நிகழ்காலத்தில் இந்த யூ பெற்றுக்கொள்ளும். அடுத்து தே என்றால் அவர்கள், டூ என்றால் செய்கிறார்கள், அப்ப தே டூ என்றால் அவர்கள் செய்கிறார்கள் என்று வரும். அப்ப இந்த ஐபியூ தே இவை எல்லா ப்ரொனவுன்ஸும் டூ என்ற டூ வேர்ப்ஸினை பிரசன்ட் ஃபார்மில் பெற்றுக்கொள்ளும். அடுத்து ஹி ஷி இட் இவையெல்லாம் சிங்குலர்கள். சிங்குலர் என்றால் ஒருமை என்று பொருள். அப்ப ஹி என்றால் அவன், டஸ் என்ற டூ வேர்பினை
இந்த ஹி பெற்றுக்கொள்ளும். அப்ப ஹி இந்த டூ வேர்பினுடைய ஒரு வடிவம் தான் இந்த டஸ். அப்ப அதுவும் நிகழ்கால வடிவம். அப்ப ஹி டஸ் என்றால் ஹி என்றால் அவன், டஸ் என்றால் செய்கிறான். அப்ப ஹி டஸ் என்றால் அவன் செய்கிறான் என்று பொருள்படும். அடுத்து ஷி. ஷி என்றால் அவள், டஸ் என்றால் செய்கிறாள், ஷி டஸ் என்றால் அவள் செய்கிறாள் என்று வரும். அடுத்து இட். இட் என்றால் அது அல்லது இது, டஸ் என்றால் செய்கிறது அல்லது செய்கிறது என்று பொருள். அப்ப இட் டஸ் என்றால் அது செய்கிறது அல்லது இது செய்கிறது என்று வரும்.